ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையலையே, அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள், உங்களுக்கான வரனை நீங்களே தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் லலிதா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்த எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்க இப்போ தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சீர்காழியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி லேட் மேரேஜ் தாங்க பண்ணாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் இவங்க திருமணம் பண்ணிக்கிறதா முடிவில் இருந்தாங்க. ஸோ இதனால் 35 இயர்ஸில் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படித்து தாங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுடைய முதல் கணவர் இவங்கள பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி இவங்கள சந்தேகப்பட்டதுனால இவங்க ரொம்ப வருடமாக வெயிட் பண்ணிட்டு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இதனால் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடியவராவது தன்னை நல்லா புரிஞ்சுக்கணும். குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. தன்னை போலவே டீச்சர் லைனில் இருந்தாலும் ஓகே, வேறு லைனில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர் லைனில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அது இல்லாமல் ஒரு வீட்டில் இவங்க வசிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 4-5 பிளாட் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா வரலட்சுமி. இவங்களுடைய வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதினாலும் ஓகே, மதம்னாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பாத்திரக்கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ பொண்ணோட விட்டுட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வெக்ஸ் ஆகி அவரை விவாகரத்து பண்ணிட்டதாகவும் அதுக்கப்புறம் தனிமையில் தான் வசிச்சிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மாமியார் இவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால இவங்க மாமியாரே இவங்கள மறுமணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மான்னு இல்லைங்க, உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தான். அவர்லாம் இவங்கள கண்டுக்கிறதுலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு சொந்த வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் இந்த கடை வாடகைக்கு தான் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ஓகே, வரக்கூடியவருக்கும் மனைவி இல்லாமல் இருக்கணும், குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை அவரோட போகிறதுனாலும் ஆனால் எங்களுடைய மாமியார் எங்கள் கூட தான் வருவாங்க, இதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.